இன்னைக்கு என்ன சொல்ல பொய் சொல்றாங்க, நாங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம், இவங்க எல்லாம் வரல. எவ்வளவு ஒரு பொய், வாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டு 2 நாளைக்கு முன்னால கூட்டம் தான் நடக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி எங்களை எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்க? சரி, இவ்வளவு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அந்த விவாத ஒப்பந்தத்தில் அவர்கள் தரப்பில் யார் பேச வேண்டும் என்பதை நம்ம எழுதி வாங்கிட்டோம்ல, அதை எழுதுறோம். இன்னார் வர வேண்டும், உங்களுக்கு தெரியும் யார் இன்னார். அவரை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் இருக்கணும், பிரச்சனை கிடையாது. எங்க தரப்புல நான் சொன்னேன் ஏன் பேரை போடுங்க, ஏன்னா ஜமாத்துல் உலமா சபை என்னதான் முன்னிட்டு போடுங்க, உங்க பேரை நாங்க போட மாட்டோம். வேண்டுமானா அந்த கேசட்டை எடுத்து பாருங்கள். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, அவர் சவால் விட்டார், வராமல் போய்விட்டார் இருக்கு. என் பேர் போட மாட்டேன். நான் சொன்னேன் யார் வேணும் வரலாம், யார் வேண்டாம் வரலாம். ஆனால் ஜமாத்துல் உலமா என்ன சொல்லி இருக்குது, என்னத்தான் முன்னிட்டு இருக்கு, அதெல்லாம் போடுங்க. போடவே மாட்டோம், போடல இல்ல நம்ம தரப்புல. யார் வேணா வாங்க, போடல. இதுதான் உண்மை. சரி, அவர்கள் தரப்பிலே யார் பேசுவார்கள் எழுதப்பட்டிருக்கல, உண்மையிலே யார் எழுதப்பட்ட அவர் அன்றைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வரலங்க. இவ்வளவு சொன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்களே. இப்படி சொன்னவர் போனாரா? போகவே இல்லை. அந்த நடந்த மீட்டிங்க்கு அந்த கூட்டத்தை நடத்தினாங்க அவங்களே, நம்ம ஆட்கள்லாம் போனாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாண்டு. இவர் போகவே இல்லை, வரவே இல்லை. ஆனால் விவாத ஒப்பந்தத்திலே இவர் தான் பேச வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இவரே செல்லவில்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, நாங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம், இவங்க வரல. எவ்வளவு இதுல இருந்து பாத்துக்கிறங்க என்ன பொய்ன்னு சொல்லி. இதுதான் இப்படி ஊருக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்த உடனே நல்ல வேலை செஞ்சிருச்சு. அவங்க இளைஞர்களை கேட்க ஆரம்பிச்சு, என்னங்க வாதத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்க வரல, நீங்க இப்ப அவங்க கூப்பிடுறாங்க, நீங்க என்னங்க செய்றீங்க அப்படின்ற உடனேதான் உடனே அவங்க தலைமையகத்தில இருந்து இதை அனுப்பி வச்சாங்க எல்லா ஊருக்கும். இதை உங்க நாள் முடினாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரிதான் காரைக்காலையும் போட்டாங்க. உடனே ஒரு கூட்டம் அங்கே போட்டாங்க. அங்கே நம்ம சொல்லிட்டோம், பரவாயில்லைங்க, அன்னைக்குதான் நடத்தல, திருப்பூர் விவாதம் போயிடுச்சு, இப்போது நடத்தலாம், தயாரா தான் இருக்கிறோம், வரட்டும் அப்படின்னு சொன்னோம். இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், வரவே இல்லை. அடுத்ததாக இந்த பதில் இங்க பரிசுங்க இதை விவாதம் செய்ய தயார். கோவை மாநகர சகோதரர்கள்லாம் நெருக்கடி கொடுத்தாங்க. அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீங்க வரலையே, இப்ப எங்களுக்கு வெளியே நடக்க முடியலையே, வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே, இந்த நோட்டீஸ் காமிக்கிறாங்களே அப்படின்ற உடனே விவாதத்துக்கு தயார். உடனே நாங்க மெட்ராஸ்ல இருந்து அனுப்பி வச்சோம் 3 பேரை. அவங்க திரும்ப வந்தாங்க, பேச என்ன செய்யணும், இது சம்பந்தமா தானே விவாதத்துக்கு கூப்பிட்டோம், இந்த 10 பிரச்சனைக்கு தானே கூப்பிட்டோம், இந்த 10 பிரச்சனை சம்பந்தமா தானே ஒப்பந்தம் பேசணும். நம்ம ஆட்கள் போய் உட்கார்ந்த உடனே என்ன சொன்னாங்க, ஏற்கனவே திருப்பூர் ஒப்பந்தம் இருக்கின்ற போது இந்த ஒப்பந்தம் தேவையா அப்படின்னு குழப்பம் பண்ணி விட்டு அந்த குழப்பத்தை எல்லாம் ஆகிட்டாங்க. அப்புறம் ஏன் இதுக்கு ஏன் வரணும், ஆரம்பத்தில் சொல்லலாம்ல, நாங்க இதுக்கெல்லாம் வரமாட்டோம், திருப்பூர் ஒப்பந்தம் அப்படி சொல்லலாம்ல, ஏன் சொல்லல? அங்க இதற்காக வருகிறோம் என்று வந்து அமர்ந்து கொண்டு திருப்பூர் ஒப்பந்தம் இருக்கின்ற போது புதிய ஒப்பந்தம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கழிச்சிட்டு போட்டாங்கன்னா அந்த கேசட்டும் நம்மிடம் இருக்கிறது, கோயம்புத்தூர்ல இருக்கிறது, வேணுமா பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து சென்னை மாநகரத்துல இந்த போன்ற ஒரு கூட்டம், பப்ளிக் கூட்டம் தான். நம்மள ஒரு ஆளும் சொன்னாரு, விவாதம் செய்ய தயார் நாங்கள் உங்களோட, ஆனா ஒரு கண்டிஷன், உங்களை விவாதம் செய்ய வரக்கூடியவருக்கு அரபி இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு சவால் விட்டார் நம்ம தரப்புல ஒரு ஆளும். உடனே அவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே பெரிய திரளான கூட்டம் அந்த மாதிரி விட்டாரு, அங்க சும்மா இருக்க முடியாது அவங்களால. உடனே நோட்டீஸ் விட்டாங்க, நீங்கள் இப்படி சொன்னீர்கள், அரபி இலக்கணம் தெரிய வேண்டும் என்று. ஆம், அரபி இலக்கணம் தெரிந்த எங்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் வாக்கு செய்வார்கள், எப்பொழுது ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். உடனே கடிதம், இந்த அன்னைக்கு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். அவங்களும் சரின்ட்டாங்க, போய் உட்கார்ந்தாச்சு. ஒப்பந்தம் பேச வேண்டியதானே. அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு விவாதம் செய்ய அரபி இலக்கணம் தேவை என்றீர்களே, ஏன் அப்படி சொன்னீர்கள் கிளம்புறாங்க. இதுக்கு அந்த உட்கார்ந்தோம். எம்ஏ படித்தவர்கள் எல்லாம் இந்த களத்திற்கு வாருங்கள் என்றா, படிச்சதுதான் வரணும், இல்லை வராம போகணும். அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு களத்துக்கு எம்ஏ படிச்சவங்க தான் ஏன் சொன்னீங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்ப உண்மை, இப்ப இதுல நீங்க என்ன தெரியணும், உண்மையில் விவாதம் செய்கின்ற எண்ணம் எல்லளவு கூட இவர்களுக்கு கிடையாது. நல்லா தெரியும், விவாதம்னு போயிட்டாக்க தோல்விதான் சொல்லி சத்தியம் நம் பக்கம் இருக்கிறது. அதனாலதான் எந்த விவாதமா இருக்கட்டும் டைரக்டா குர்ஆன் வரமாட்டாங்க. உங்க இமாம் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த கிதாபுல, பிரச்சனைக்கு வாப்பா அப்படின்னாக்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் குர்ஆன் ஹதீஸ் போனாக்க தோல்விதான். சம்பந்தம் இல்லாம ஒரு அந்த ஃபிக்ஹ் கிதாபுல இப்படி இருக்குது, இந்த ஃபிக்ஹ் கிதாபு அப்படி போனா தான் கொஞ்சம் இருக்க முடியும், கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அதனால அப்படி இருக்குது. இவருக்கு இத்தனை இடங்கள், அது போல பொதுக்குடி அப்படிதான். பொதுக்குடிக்கும் அவங்க வந்தாங்க, மெட்ராஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. பெரிய காசு பணம் வரும்பொழுது அது பாதியோட பாட்டிக்கிட்டாங்க. இப்படித்தாங்க இவருடைய வரலாறு, இப்படித்தான். இந்த விஷயத்தில் எங்களோடு வாதம் செய்ய தயாராக இல்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நாம் அழைக்கின்ற போது வராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் விடாமல் அவர்களை விரட்டிக் கொண்டே இருக்கிறோம் என்பதான் உண்மை. விட மாட்டோம், அவரை பிடிச்சு எடுத்து வச்சு வாதம் செய்வோம். அதுக்கொண்டா எல்லா காரியமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்து இப்ப ஒரு காலத்துல சஹாபா பெருமக்கள்
வேணாம் அப்படின்னாங்க. இப்ப அப்படிதான் சொல்லிட்டாங்க. இப்ப அதை விட ஒரு படி மேலே போய் வஹியா இருந்தா தான் ஹதீஸை கூட பின்பற்றணும், இல்லைன்னா தேவையில்லாமாங்க. இன்னும் அப்புறம் என்ன, கொஞ்ச நாளைக்கு போனா ஹதீஸும் தேவையில்லை, அதுக்கு அடுத்து போனா குர்ஆனும் தேவையில்லை, அப்புறம் கம்யூனிசவாதி தான். இப்படி ஆச்சரியப்படாதீங்க. இன்றைக்கு கம்யூனிசவாதிகள் சில பேர் இப்படி ஆகியிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் யார் நினைக்கிறீங்க? இவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகள். இமாம் என்னன்னு போனாங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் போதும்னாங்கல்ல, அவர்களில் இருந்தவர்கள் தான் குர்ஆன் போதும் என்று போனார்கள். அவர்களிலே சிலர் இந்த குர்ஆன் தான் இரண்டே என்னங்க அத்தாட்சி அப்படியே போயிட்டாங்க கம்யூனிசவாதி. யாரு? இவர்களுடைய பிள்ளைகள். இன்றைய இவர்களும் நாளைக்கு அப்படிதான் போவாங்க. ஏன்னா அது நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம். பொதுவா சொல்லுவாங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க சுத்த தமிழ்ல பேசுவாங்க. அதுக்கு ஒரு அப்ப மெட்ராஸை நெருங்க நெருங்க அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போயிடும் அந்த தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க இருக்கின்றது அப்படிம்பாங்க. மெட்ராஸ் போனா எப்படி போவோம்? மதுரை போவோம், அப்புறம் திருச்சி போவோம், அப்புறம் விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, அப்படித்தானே போவோம். போக போக குறையும். எப்படி? இருக்கின்றது அப்படிங்கிறது மதுரைக்கு போன உடனே இருக்கிறது என்னன்னா போயிடும். அப்புறம் திருச்சிக்கு போன உடனே இருக்குது அப்படின்னு ஆகும். அப்புறம் விழுப்புரம் போன உடனே இக்குது அப்படின்னு ஆகும். திண்டிவனம் போன உடனே இக்கிது அப்படி ஆகும். மெட்ராஸ் போன உடனே கீது அப்படின்னு ஆகும். என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சது மாதிரி இவங்க அப்படியே அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படி குறைச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. இதுவே இவர்கள் அடைந்திருக்கிற மிகப்பெரிய வீழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நம்ம கொடுத்த கடிதத்துல ஏன் தெரியுமா இவங்க பல்ட் அடிச்சாங்க? 2-3 கடிதம் வந்த உடனே நான் வர்றேன் உடனே 3வது கடிதம் 4வது கடிதத்தில் நான் வர மாட்டேன், என் தரப்புல வேற ஆள் வருவான்னு ஏன் தெரியுமா சொல்லணும்? நம்ம அதுல மென்ஷன் பண்ணோம். என்ன தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்களுடைய விளக்கம் இல்லாமல் புரிய முடியாது, பின்பற்ற முடியாது என்பது தலைப்பு. நிரூபிப்பேன் தாங்கள் உள்பட அப்படி என்று நான் அந்த அடைப்புக்குறியில போட்டேன். சில பேர் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, இவரு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தெரியுங்க, இவரு வேண்டாக்கா ஆய்வு பண்ணி பின்பற்றலாங்க, பாமர் மக்கள்னால முடியுமாங்க, இளைஞர்கள்னால முடியுமாங்கன்னு சில பேர் கேட்பாங்க. என்னுடைய வாதம் அதுவே சரியில்லைங்கிறது தான். ஏன்? அவர் கூட அப்படி முடியாது. அதை நிரூபிக்க முடியும். வாதம் வந்து நிரூபிக்க முடியும். குர்ஆனை ஹதீஸ் எல்லா டிசைனையும் கொடுப்போம், குர்ஆன் ஹதீஸையும் எடுத்து வைப்போம், இது மீன் சொல்லுங்கன்னு கொடுப்போம். நம்ம இமாமோட விளக்கத்துக்கு தான் வச்சிருக்க கூடாது, சொல்லட்டும் முடியாதுங்க. இந்த நிலையில தான், அதனாலதான் அவர் வேற ஆளு நான் அனுப்புறேன் அப்படி நான் வரமாட்டேன் கலந்து கொண்டது. ஏன்னா வந்தா அவர் பிடித்திருப்போம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இமாமோட விளக்கம் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸையும் முழுமையாக புரிய முடியாது. இன்றைக்கு அவர்கள் தரப்பில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் தான், எல்லா ஆளும் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களோட விளக்க, நம்ம இமாமோட விளக்க வச்சுதான் அவங்க மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுதான் உண்மை, அதை நிரூபிக்க முடியும். இப்ப ஏன் தரப்புல பிறகு வருவாங்க, இதெல்லாம் எல்கேஜி பிரச்சனை அப்படிங்கிறாங்கல்ல. எல்கேஜி பிரச்சனை இருந்தா சுலோன்ல நம்ம வச்ச வாதத்துக்கு ஏன் பதில் சொல்லல? அங்கதான் பதில் சொல்ல, எங்கேயா பதில் சொல்லலாம்ல. அங்க வச்சாங்க. நீங்க வந்து சையான ஹதீஸ் தான் பின்பற்றுவோம் அப்படிங்கிறீங்களே, லைஃபான ஹதீஸை ஊருக்குள்ள ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களில் நான் 2 விட்டு செல்கிறேன். லன் ததுல்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா, அந்த 2ஐயும் பற்றுப்பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், இறைவனுடைய வேதம், வ சுன்னத் ரசூலிஹி, இன்னொன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றீங்க. மதுஹப் வேணாம், குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸை தான் சொல்றீங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதை இந்த மன்றத்திலே நிரூபியுங்கள் அப்படின்னு கேட்டோம்ல. விவாதத்தினுடைய தொடக்கத்திலே கேட்டோம், ஆரம்பத்தை காலையிலே வச்சுட்டோம். அந்த கேள்வியை இரவுதான் முடிகிறது. சொல்ல முடிந்ததா? லைஃபான ஹதீஸ் தான், பலவீனமான ஹதீஸ் தானே. அதற்கு இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. சீனியர்களே நீங்க பதில் சொல்லல. அப்புறம் என்ன, நாங்க எல்கேஜி பிரச்சனை ஜூனியர்களை அனுப்பி வைப்போங்கிறீங்க. நாங்க சொல்ல வச்ச கேள்விக்கு இதுவரைக்கும் சீனியர்களான நீங்களே பதில் சொல்லவில்லை. 1 2 நாங்க கேள்வி வச்சது. சரி, அடுத்து பாருங்க, அடுத்து என்னங்கிற பின்னாடி சொல்றேன். இப்ப இவங்க வந்து சஹாபா பெருமக்கள் அவங்க பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே கூட வஹி இல்லை. இந்த 2ஆ பிரிக்கணும். வஹி உள்ளதை தான் பின்பற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று பொதுவாகத்தானே சொன்னா. வஹி இருந்தாதான் கட்டுப்படணும்னு இறைவன் சொல்லாத ஒண்ணு எப்படி இங்க இணைக்கிறீங்க? அல்லாஹ் பொதுவாக கட்டுப்படுங்கிறான். இல்ல வஹி இருந்தால்தான் என்று சொன்னால் இறைவனுடைய கூட்டை நீங்கள் இருக்கிறீர்களா? இறைவனுக்கு நீங்கள் புத்தி சொல்லி கொடுக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா சொன்னாமா, ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹதுஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க சொல்றீங்க இல்ல வஹி இருந்தா தான் எடுங்க. அப்ப இறைவனுக்கு நீங்க புத்தி சொல்லி கொடுக்கிறீங்களா? இறைவன் அப்படி சொன்னானா? வஹி இருந்தா மட்டும் நீங்க எடுங்க, வஹி இல்லன்னா எடுக்காதீங்க அப்படி அல்லாஹ் சொன்னானா? இறைவன் குர்ஆனிலே சொன்னான்,
லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று பொதுவாத்தான சொன்னா, இல்ல வகை இருந்தால்தான் என்று நீங்கள் புதிதாக ஒன்றை ஏன் சேர்க்கிறீங்க? இறைவனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லிக் கொடுக்குறீங்களா? இறைவன் சொன்னது தப்புன்னு சொல்ல வரீங்களா?